கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காஷ்மீர் துப்பாக்கி சூட்டில் பல்வேறு சுற்றுலா பயணிகள் பலியான சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. வெளிநாட்டு பயணத்தை கூட பிரதமர் மோடி அவர்கள் கூட ரத்து செய்து உள்நாட்டுக்கு வந்தாங்க. உள்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்கள் காஷ்மீர் போகாமல் ஏன் நேராக பீகாருக்கு போகிறீங்க, இதில் எங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சோசியல் மீடியாவில் மக்கள் எழுப்பிக்கிட்டே வராங்க. குறிப்பாக பார்த்தோம்னா எதிர்கட்சியினர் கூட இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறாங்க. இது திட்டமிட்ட சதி மாதிரியே தெரியுது. 2019 புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, அதுவுமே ஒரு சதி மாதிரி இருந்துச்சு. அந்த சம்பவம் மாதிரி இது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்வி வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாத்தையும் நேரடியான சதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பொதுமக்கள் மீதான துப்பாக்கி ஏந்திய ஒரு குழுவினர் தாக்குதல் அப்படின்றது ஒரு தீவிரவாத நடவடிக்கையாக இருக்கலாம், ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக இருக்கலாம். அதே நேரத்தில் அது ஒரு அரசியல் நடவடிக்கை இல்லையா? பயங்கரவாதமாக இருக்கலாம், தீவிரமாக இருக்கலாம், எல்லாம் அரசியலில் தான் நடக்குது. ஏன் நடந்தது அப்படின்ற கேள்வி ஒரு கேள்வியாக இல்லை, அடுக்கடுக்கான கேள்வியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாள் இராணுவ தளபதி பக்ஷி என்ன கேள்வி கேட்குறாருன்னா, 1,80,000 படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அந்த இடங்களை, காலி இடங்களை நிரப்பணும்னு கோரிக்கையை வச்சதற்கு உள்துறையிலிருந்து நிரப்ப வேணான்னு சொன்னாங்க. யார் அந்த மேதை அப்படின்னு கேட்டிருக்காரு. வேறு யாரும் இல்லை, அமித்ஷா. அப்போ 1,80,000 படை வீரர்கள் உங்கள் படை இருந்த இடத்துல இல்லை அப்படின்னா எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இது ஒரு பிரச்சனை. அடுத்தது, காஷ்மீருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பாஜக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாக அரசியல் சட்டம் 370 படி அந்த காஷ்மீருக்கு ஒரு சுயாட்சி அந்தஸ்து இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு கேட்குறோமே, மாநில சட்டசபையில் தீர்மானம் போட்டு நம்ம அந்த மாதிரி உரிமைகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை கைது செய்து வீட்டு சிறையில் வைத்து, எதிர்கட்சி தலைவரை கைது செய்து வீட்டு சிறையில் வைத்து, காஷ்மீரினுடைய அரசியல் கட்சிகளை எல்லாம் முடக்கி விட்டுட்டு, குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை திடீர்னு அறிவித்து, கவர்னரை ஆட்சி தலைவராக போட்டு அந்த மாநிலத்தை 3 துண்டாடுறீங்க. இது குஜராத்துக்கு செய்தால் மோடி ஏற்றுக்குவாரா? தமிழ்நாட்டிற்கு செய்தால் நம்ம ஏற்றுக்கிறோமா? அப்போ பயங்கரவாதத்தின் விதையை தூவியவர் யார்? யார் அந்த மேதை? இந்த கேள்வியை தான் நம்ம கேட்க விரும்புகிறோம். அப்போ பயங்கரவாதமாக இருக்கலாம், தீவிரவாதமாக இருக்கலாம், ஆல் ஆர் பொலிட்டிக்கல், அரசியல் தன்மை கொண்டது. நீங்கள் அரசியலில் ஒரு மக்களுடைய உரிமையோடு ரொம்ப அசால்ட்டாக விளையாடக்கூடாது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திருந்தோம். ஒரு 100 பேர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்திருந்தா அன்னைக்கு தமிழகம் என்னவா மாறி இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் அரசியலில் எல்லாத்தையும் கவனமாக கையாளணும். அப்போ ஒரு மாநிலம், அதுவும் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக ஆயுத போராட்டத்தை சந்தித்த மாநிலம். ஆயுத போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலிருந்தும் ஏதாவது 4 தியாகி, 4 பேர் இறந்தவங்க இருப்பாங்க. ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி கைது செய்யப்பட்ட, கொல்லப்பட்ட, துப்பாக்கியால் இராணுவத்தால் சுடப்பட்ட நபர்கள் உள்ள ஒரு தேசம் சொன்னால் இந்தியாவில் காஷ்மீர். அந்த காஷ்மீரோடு நீங்கள் விளையாடும்போது அது தீயோடு விளையாடுவதற்கு சமம். ஆனால் அந்த காஷ்மீரில் இந்தியாவில் எந்த மாநிலத்தையுமே செய்ய முடியாத மாதிரி, எந்த அரசுமே செய்யாத அளவில் அதை 2ஆக்கி 3ஆக்கி குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிறுவி கவர்னர் ஆட்சியை இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ அதற்கு பிறகு தான் துப்பாக்கி சத்தம் அதிகமாகுது. அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷம் இல்லாமல் இருந்தது, குறைஞ்சிருந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு. அப்போ இங்கே இப்போ இது என்ன ரொம்ப வெளிப்படையான விஷயமா இருக்குது. 20 பேர் 28 பேரை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு, அதுவும் சாதாரண மக்கள், இராணுவ இலக்குகளோ நேரடியான அரசியல் இலக்கோ இல்லை. இந்த தாக்குதல் பயங்கரவாத தன்மை கொண்டதாக தான் இருக்குது, ஈவிரக்கமற்றதாக இருக்குது. ஆனால் இதற்கு காரணம் அரசியல் காரணம்னு நம்ம சொல்கிறோம்.
இல்லை அரசியல்னா எந்த மாதிரி சொல்கிறீங்க உங்களை? அரசியல்னா நீங்கள் உங்கள் தேசத்தையே நீங்கள் பிடுங்கிடுவீங்க, உங்களை அதிகாரமற்ற குடிமக்களாக மாற்றிடுவீங்க. அப்புறம் உங்களில் 10 பேர் வந்துட்டு அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் அரசியலுக்கு வருவான்ல. ஒருத்தங்க இப்போ இந்திய அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம், இராணுவத்தை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை இப்படி சதுரடிக்கிறான், நம்முடைய தேசிய இனத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க, காஷ்மீர்ன்ற வரலாற்றையே காலி பண்ணுறாங்க இல்லையா? அப்படி இப்படியான கோப கொந்தளிப்புகள் பல்வேறு விதமான அரசியல் இயக்கங்களாக வெளிப்படலாம். ரைட்டா? அப்போ அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். அது மட்டும் இல்லை, இவர்களை பொறுத்தளவு ஆர்எஸ்எஸ் சங்கிகள் திட்டமிட்டு அரசியல் பயங்கரவாதங்களை விளைவிக்கக்கூடியவர்கள், அந்த கிரிமினல் புத்தி உடையவர்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன தேர்தல் அப்போ நடந்த புல்வாமா தாக்குதல் இந்திய வரலாறு மன்னிக்க கூடாது. இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் மன்னிக்க முடியாது. இவன் தேசபக்தி தேசபக்தின்னு சொல்கிறாங்களே, அந்த தேசபக்தினா கிலோ என்ன விலைன்னு கேட்ட சம்பவம் அது. அதில் நேரடியாக மோடி சம்மந்தப்பட்டிருக்காரு, நேரடியாக அமித்ஷா சம்மந்தப்பட்டிருக்கிறார். புல்வாமா தாக்குதல் நடக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட 40-60 வாகனங்கள் சாலையில் இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து வருது. இப்படி காஷ்மீரில் செய்யக்கூடாதுன்றது அங்கே இருக்கக்கூடிய தளபதிகள் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற உத்தரவு. அதனால் தளபதி என்ன கேட்குறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய கவர்னரை தொடர்பு கொண்டு, உள்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு 5 விமானங்கள் வேணும், நாங்கள் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரம், அவர்களை மொத்தமாக அந்த கேம்பை சாலை வழியாக மாற்றுறது ஆபத்தில் முடியும், உளவுத்துறை எச்சரிக்கிறாங்க, அதனால் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? உள்துறை அமைச்சகம் விமானத்தை தரம் மறுக்கிறது. ஏன் மறுத்துச்சு? இதுக்கு யார் பதில் சொல்லுவீங்க? விமானம் தரல. சரியா? அந்த 300 கிலோ RDX எடுத்துக்கிட்டு அந்த வாகனம் வந்து இந்த கான்வாயில் மோதுது இல்லையா, வாகன அணிவரிசையில், அந்த வாகனம் பின்னால் விசாரணையில் தெரியுது 10 8 நாள் 12 நாள் மொத்தம் 12 நாள் 300 கிலோ RDX வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கு அந்த பக்கம். இவங்க பின்னால் எல்லாத்தையும் இது பண்ணும்போது 10-12 நாள் அந்த வாகனம் சுற்றினதுக்கான ஆதாரம் பூரா கிடைக்கிது. எப்படி முடிஞ்சிச்சு? காஷ்மீரில் நடந்திருக்கு. அப்போ இது வெடித்து 46 வீரர்கள்கிட்ட இப்போ அகால மரணம், கொடூர மரணம் அடைகிறாங்க நம்முடைய வீரர்கள். எப்படி முடியுது? இது நடந்துருச்சு. நடந்த பிறகு கவர்னர் நேராக மோடிக்கே ஃபோன் பண்ணுறார், சத்யபால் மாலிக். அவர் நேரடியாக பேட்டியிலே சொல்லியிருக்காரு, நான் மோடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணது நம்முடைய தப்பு தான், அவங்க தான் ஃப்ளைட் கேட்டாங்கல்ல, நம்ம தான் கொடுக்காம உங்களை அவங்கள நம்ம இரையாகிட்டோம், இது நம்முடைய தவறுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதற்கு நீ வாயை மூடிக்கிட்டே இரு, இதை பற்றி எங்கேயும் நீ வாய் திறக்காதான்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு இந்த தகவல் உடனடியாக ரிப்பப்ளிக் டிவியினுடைய பயங்கரவாத பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கேன், அர்னாப் கோஸ்வாமி, அவருக்கு உடனடியாக செய்தி போனோடனே இந்த மேட்டரு உண்மையிலே பாஜகவை இந்திய அளவில் வெற்றி பெற வைக்கிற செய்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரப்புறாங்க. அதோ பார் பாகிஸ்தான் தாக்கிருச்சு, 46 வீரர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் இந்தியா பூரா பரப்பி அந்த தேர்தலில் வட இந்தியா மூடர்களாக இருக்கிற மக்கள், இவங்க ஏற்கனவே ஒழுங்காக படிக்க வைக்கிறதில்ல, அவங்கள ஒழுங்காக வேலை கொடுக்கறதில்ல, முன்னேற்றுறதில்ல, அந்த மக்களை ஒரு மாட்டு கூட்டம் மாதிரி, மந்தை கூட்டம் மாதிரி, பன்னி கூட்டம் மாதிரி வச்சுருக்கானா, அவனை பூரா பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை பண்ணான். இந்த பச்சை படுகொலையை எந்த இராணுவ வீரனாவது மன்னிக்க முடியுமா? இப்போ இந்தியாவினுடைய உணர்ச்சி உள்ள ஒரு குடிமகன் மன்னிப்பானா? மோடிக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு நினைப்பான்? ஒரு இராணுவ வீரன் ஒருத்தர், அது தோழர் சுந்தரவள்ளி, அதை நேற்று நடந்த சம்பவத்தை ஏதோ கண்டித்து, இராணுவத்தை கண்டித்து அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப கோபமாக பேசுகிறார். சரிங்களா? அப்படிலாம் உணர்ச்சி இருக்குல்ல உங்களுக்கு. அவங்க இப்போ இந்த சம்பவத்தை
இப்படி மோடி சொன்ன விஷயத்தை அதை பயன்படுத்தி அவர்களில் தேர்தலில் ஜெயிச்சது அரசியல் பயங்கரவாதம் இல்லையா? ஒரு நீ தீவிரவாதின்னு சொல்ற, பயங்கரவாதின்னு சொல்ற, அவன் கூட என் மண்ணுக்கு நான் குண்டு வச்சேன்ட்டு போறான். என் மண்ணுக்காக நான் குண்டு வச்சேன்ற, நீ யாருக்காக குண்டு வச்ச? நீ தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு, இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு, ஜிஎஸ்டி போட்டு கடலை மிட்டாயில் காசு களவாண்டு அம்பானிக்கு கொடுக்கறதுக்கு. இதுதான் இங்கே நடக்கிற ஆட்சி. ஒரு பொருளாதார பயங்கரவாத ஆட்சி. இங்கே பொருள் விற்றா காசு, வாங்கினா காசு, மாற்றினா காசு, லாரியில் ஏற்றினா காசு, போகிற லாரிக்கு காசு, டிரைவர் குடிக்கிற டீக்கு காசு, காசுலேயும் வரி, எல்லாத்துலேயும் வரி. இந்த வரியை பூரா வாங்கிக்கிட்டு இந்த பணத்தை பூரா முழுக்க அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கொடுத்து 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி. 16 லட்சம் கோடி ரூபாய். சரி, என்ன நாட்டை முன்னேற்றிட்டீங்க? இந்திய விமானத்துறையவே வித்தாச்சு. பல வங்கிகள் திவால். இந்த வங்கியை கொண்டு போய் அதில் சேர்த்துருக்கீங்க, அந்த வங்கியை கொண்டு போய் இதில் சேர்த்துருக்கீங்க, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறீங்க. திட்ட கமிஷன் கிடையாது, ஒழுங்காக இயங்கலை. அப்புறம் அரசு பொதுத்துறை நிறைய வித்தாச்சு. சரியா? அரசாங்கம் தொழிலே செய்யக்கூடாதுன்றது உடைய கொள்கையில் ஒன்று. 1000 ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா அதையும் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா அதுக்கு தண்டம். ரைட்டா? இலவச திட்டம் ஏதாவது அரசாங்கம் செஞ்சால் அந்த காசையும் சுரண்டுறதுக்கு இதெல்லாம் வழி. இல்லை, இது இந்த மாதிரியான கருத்துக்கள் பல்வேறு இருந்தாலும் இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதான் இப்போ இந்த சம்பவம் என்பதை பொறுத்தளவு முழுக்க இது ஒரு அரசியல் ஒரு பாஜகவினுடைய காஷ்மீரில் தவறாக அரசியல் ரீதியாக தலையிட்டதனுடைய விளைவு, அவருடைய தன்னாட்சியை பறித்ததனுடைய அரசியல் விளைவு. சரியா? இது கண்டிக்கத்தக்க ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. அவர்கள் கேட்கறதுனா இப்போ இராணுவத்தில் கேளுங்க, அரசு கட்சிகள்கிட்ட கேட்கணும், போராட்டம் வரை வேறவா இருக்கணும். இப்படி பொதுமக்களை கொல்லக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களை நிறுத்தணும், தடுக்கப்படணும். அப்படின்னா இப்படி இது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா காஷ்மீருக்குரிய தன்னாட்சி உரிமையை திரும்ப கொடுக்கணும். அரசியல் சட்டம் 370 படி அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உரிமையை காஷ்மீருக்கு திரும்ப கொடுக்கணும். அப்போ நிச்சயமாக நாம் அமைதியாக சுற்றுலா சென்று வரலாம். ஏற்கனவே இருந்தால் அமைதி தொடரும் அப்படின்றதான் நம்முடைய கருத்து. நன்றி சார். நன்றி.